வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவியன் 200. லட்சிய வாழ்வை அடைய முயலுவோம். உலக சமாதானம் என்ற எல்லை தன்னை ஒவ்வொருவருக்கும் இப்போ காட்டிவிட்டேன். நில உலகில் இன்றைய வாழ்க்கை முறைக்கும் நினைவாக உள்ள அந்த உலகத்திற்கும் பலவாறு எண்ணிறந்த பேதம் உண்டு. படிப்படியாய் அவை குறைய திட்டமிட்டு கலகம் எழும் சூழ்நிலைகள் அனைத்தும் மாற்றும் கருத்துடனும் கொள்கையோடும் இனி நாம் வாழ்வோம். இந்த நூலில் இது நிறைவு கவிதை. 200 கவிதைகளில் அருட்தந்தை அவர்கள் சுருக்கமாக மனித இன லட்சியமான உலக சமாதானம் என்ற எல்லையை இதுதான் என்று விளக்கி சொல்லிவிட்டார்கள். இப்போ நமக்கு என்ன தெரிகிறது? இன்று நாம் வாழுகின்ற வாழ்க்கைக்கும் உலக சமாதான காலத்தில் எப்படி இருக்கப் போகிறது என்று கற்பனை செய்திருக்கும் அந்த வாழ்க்கைக்கும் இடையே எத்தனையோ பேதங்களை பார்க்கிறோம். இந்த பேதங்கள் எல்லாம் எப்படி களையப் போகிறோம்? இதை படிப்படியாக குறைத்துத்தான் நாம் பயன் காண வேண்டும். அப்படி படிப்படியாக குறைப்பதற்கு முதலில் இந்த திட்டங்கள் மக்கள் நடுவே பரவ வேண்டும். எதிர்பார்க்கிற மாற்றங்களை குறுகிய காலத்திற்குள் கொண்டு வரவே முடியாது. அருட்தந்தை அவர்களே சொல்லியிருப்பார்கள், 150 ஆண்டு காலம் ஆகும். அதிக காலம் ஆகிறதே என்று சோர்ந்து விடுவதால் பயனில்லை. பொறுமையாக துவங்கி நாம் செயல்பட வேண்டும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 1000 மைல் பிரயாணமானாலும் ஒரு அடி எடுத்து வச்சு தானே தொடங்கணும். அதுபோல இந்த உலக சமாதான வாழ்வை நாம் அடைவதற்கு முதல்ல முயற்சி செய்வோம். அருட்தந்தை எப்படி ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க பாருங்க. உங்களால் எந்த அளவு உதவி செய்ய முடிஞ்சாலும் ஒரு சிறு அளவில் இந்த உலக சமாதானம் வருவதற்கு நீங்கள் செய்கின்ற அந்த சின்ன உதவி கூட பெரிய பயனை கொடுக்கும். எத்தனையோ லட்சோப மக்கள் வாழ்வில் இது நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த அணு ஆயுதங்களால் இன்று உலகம் தத்தளித்து கொண்டிருக்கிறது. இயற்கையோ மனிதர்களுக்கு எப்பொழுதும் நன்மை செய்ய காத்திருக்கிறது. எனவே உங்கள் சேவையை எவ்வளவு சின்ன அளவில் இருந்தாலும் பரவாயில்லை, இந்த உலக சமாதானம் மலர்வதற்கு கொடுக்க ஒவ்வொருவரும் முன்வர வேண்டும். எனவே நாம் அனைவரும் இந்த உலகை மன நிறைவோடு வாழ்த்தி மகிழ்வோம். உலகம் அமைதியுடனும் செழிப்புடனும் மகிழ்ச்சியுடனும் வாழட்டும் என்று. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். இன்றோடு உலக சமாதான கவிதைகள் நிறைவு பெறுகிறது.